சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 18வது ஐயனுடைய சரணத்தை சொல்ற பாருங்க. ஆரியங்காவ் ஐயனே சரணமையப்பா. அந்த ஆரியங்காவில் வாழும் ஐயனின் படை வீடு, அவருடைய 3வது படை வீடுன்னு தான் சொல்லுவார் ஆரியங்காவ் ஐயன். அந்த 3வது படையோட பூர்ண கலாவதியோட கல்யாண குளத்தில் நம்மளுக்கு காட்சி தருகிறார் ஐயப்பன். அத ஆரியங்காவில் வாழும் ஐயனே சரணமையப்பா, என் அச்சத்தை தவிர்ப்பவனே சரணமையப்பா. ஆரியங்காவன்னா சும்மா கிடையாதுங்க, அந்த பயத்தையே நம்மளுக்கு காட்டி தெளிய வைப்பா ஐயப்பன். அந்த கோயிலுக்கு போய் ஐயப்பன் கோயிலுக்கு போய் உள்ள உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பவரை பத்தி தெரியும். ஆரியங்காவ் ஐயன்னா நம்மளுக்கு அச்சத்தை கொடுத்து அந்த பயத்தை தெளிய வைப்பா ஐயப்பன். ஆரியங்காவில் வாழும் ஐயனே சரணமையப்பா. ஆரியங்காவில போய் நாங்க ஐயனை கும்பிட போறோம். காட்டு யானை வருது எங்க காருக்கு இதுல, எல்லா சாமியும் பயந்துட்டாங்க பகவான். ஆனா அவ்வளவு இடி மின்னல் அடிச்சு எங்களை இது பண்ணி யானை எங்க போச்சுன்னே தெரியல. பகவான் வழி விடுறாரு எங்களுக்கு நைட்டு. மாதிரி ஒரு கடவுள் அவரு, அச்சத்தை தவிர்க்கும் பகவான் ஆரியங்காவ் ஐயன். பாம்பு கடி கடிச்சாலும் அந்த கோயிலுக்கு போய் எங்க தீர்த்தத்தை குடிச்சாலே அந்த பாம்பு கடி மருந்து எல்லாம் போய் கூட விஷமே முறியடிச்சிடும் ஐயப்பன். அப்படியேப்பட்ட பவர்ஃபுல்லான பகவான் ஆரியங்காவ் ஐயன். இந்த 18வது சரணத்தை சொல்ல எனக்கு பகவான் அந்த குடுப்பனை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி ஐயப்பனே. சுவாமியே சரணமையப்பா.